அதுவே உங்க இந்த வீடியோ டேங்க் நம்ம என்ன வந்து பார்க்க பெரிய போறோம்னா, சைஸ் நீங்க வந்து வளர்த்துற ஃபிஷஸ்லாம் ஃபிஷஸ்ல வந்து இருக்கு. டேங்க்ல இருக்க ஆனா உங்க டாய்ஸ டேங்க்ல வந்து சாப்பிடணுமா, எனக்கு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு பெரிய பத்தி சைஸ் பார்க்க ஸ்டோன் போறோம். போட விருப்பம் இல்ல வாங்க அப்படின்னா, வீடியோக்குள்ள நீங்க போலாம். தாராளமா சாண்ட சூஸ் பண்ணலாம். சாண்ட் வந்து ரொம்பவே சின்னதா நீங்க இருக்கும். வளர்க்குற அதே அது ஃபிஷ் வந்து வாய்க்குள்ள போனாலும் அது டாய்ஸ் ஈஸியா வெளிய சாப்பிடணுமா, வந்துரும். ரொம்ப நல்லதா ரொம்ப சின்ன அப்படின்னு ரொம்ப ரொம்ப கேட்டீங்கன்னா, சின்னதா இருக்கனால, கண்டிப்பா நீங்க அந்த வளர்க்குற சாண்ட் ஃபிஷ் அதோட டாய்ஸ வாய்க்குள்ள போனாலுமே, அது எந்த ரொம்ப ரொம்ப மாதிரி ஈஸியா வெளிய சிச்சுவேஷன்ல வந்துரும். இந்த பார்த்தீங்கன்னா, மாரி நீங்க இந்த மாரி டேங்க்ல கல்லு மாரி வளர்க்குற அதோட ஃபிஷ் வந்து வாய்க்குள்ள ரொம்ப போய் பெருசா சிக்காது. இருக்கு. அதனால அந்த அதே நீங்க சாண்ட் டேங்க்ல போட்டீங்கன்னா, வச்சிருக்க உங்களுக்கு டாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எந்த ஒரு சின்னதா இருக்கு. பிரச்சனையும் வராது. ஈஸியா அதுக்குள்ள வாய்க்குள்ள போயிரும் அப்படின்ற பட்சத்தில, அந்த ஃபிஷஸோட வந்து வாய்க்குள்ள வந்து அந்த டாய் வந்து போறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. நானே என் டேங்க்ல இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, ஆ என்னோட ஃபிஷ் வந்து பெருசா இருக்கும். அதாவது பெரிய கோல்ட் ஃபிஷ் இருக்கும். ஆனா என்னோட டேங்க்ல இருக்க டாய்ஸ் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வாய திறந்து மூடும்போது அந்த டாய்ஸ் வந்து அதோட வாய்க்குள்ள போய் சிக்கிக்கும். அப்போ அந்த மாரி டைம்ல வந்து அந்த டாய்ஸ எடுக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். அத எடுத்தாலுமே அ அந்த ஃபிஷஸ் வந்து அதுக்கப்புறம் அதே மாரி பழைய மாரி ஹெல்த்ல இருக்குமான்றது ரொம்ப ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான். இல்ல உங்க டேங்க்ல வந்து ரொம்ப ரொம்ப சின்ன மீன் தான் இருக்கு. அதாவது இந்த கப்பீஸ், ஜீப்ரா இந்த மாரி சின்ன சின்ன ஃபிஷஸ் தான் இருக்கு. நீங்க சின்ன டாய்ஸ் வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா நீங்க வந்து சின்ன டாய்ஸ் வைக்கலாம். அப்படி வச்சீங்கன்னா, உங்க டேங்க்குமே, உங்க ஃபிஷ்ஷுக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்க டேங்க்ல பெரிய ஃபிஷ் இந்த மாரி கோல்டு ஃபிஷ்ஷு, இல்லன்னா ஃப்ளவரானு, இல்லன்னா அரோனோ இந்த மாரி பெரிய பெரிய ஃபிஷ் மாரி இருந்தா மட்டும் தான் நீங்க டேங்க்ல வைக்கிற டாய்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா வைக்கணும். அதே மாரி ரொம்ப சின்னதா வச்சீங்கன்னா, ரொம்பவே பெரிய பிரச்சனையாகும். நான் வந்து டாய்ஸ மட்டும் சொல்லல. உங்க டேங்க்ல இருக்க கல்லையும் தான் சேர்த்து சொல்றேன். அதாவது நீங்க டேங்க்ல போடுறத வந்து ஸ்டோன்ஸ் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கிற மாரி பார்க்காதீங்க. ஆ அந்த மாரி ரொம்ப சின்னதா இருந்தா, இதே பிரச்சனை தான் மறுபடியும் அந்த மீன்களுக்கும் வரும். ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா, ஈஸியா அதோட வாய்க்குள்ள போயிரும். ஆ ஸ்டோன்ஸ் வந்து ஓரளவு நல்லா பெருசா இருக்கிற மாரி போட்டுக்கோங்க. அப்படி பெருசா இருக்கிற மாரி போட்டீங்கன்னாவே, அந்த ஃபிஷ்ஷோட வாய்க்குள்ள அது போகாது. அப்புறம் ஸ்டோன்ஸ பெருசா போடுறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டோன்ஸ சின்னதா போடும்போது, அதோட வேஸ்ட்டுமே அங்க போய் ஸ்டோர் ஆகுறது விசிபிளா வெளிய தெரியும். அந்த கல்லு மேல இருக்கிறது வந்து விசிபிளா வெளிய தெரியும். அதே நீங்க பெரிய ஸ்டோன்ஸ் போட்டீங்கன்னா, அது இடுக்குல போய் சிக்கிட்டு, அதுக்கப்புறம் வெளியிருந்து பார்க்கும்போது, அந்த வேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு விசிபிளா தெரியாது. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க டேங்க்ல வந்து எந்த மாரி சைஸ் டாய்ஸ் வைக்கலாம்? இல்ல எந்த மாரி டேங்க் சைஸ்ல வந்து எந்த மாரி சைஸ் ஸ்டோன்ஸ் வைக்கலாம்? அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு தரேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.